ஹலோ யூவர்ஸ், வெல்கம் பேக் டு கிரிக் ட்வின்ஸ். ஹலோ பிரவீன், எப்படி இருக்கிற? ஹாய் விஜய், ஹாய் ஹாய், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளா ஓடிஐ பத்தி அரைச்சிட்டு இருந்தோம், இன்டர்நேஷனல் பத்தி அரைச்சிக்கிட்டு இருந்தோம். நமக்கு திருப்பி ஐபிஎல் ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 2026ஓட ஆப்ஷன் December 16 நடக்க போகுது எட்டிகாட் அரினால. ஸோ சிஎஸ்கேவோட ஆப்ஷன் பிளான்ஸ் என்ன இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நிறைய ஹோல்ஸ் இருக்கு, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. நிறைய பிளேயர்ஸ் அவைலபிள் இல்லைன்ற நியூஸ்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு. ரீசெண்டாக நமக்கு வீடியோ எடுக்க ஒரு 2 மணி நேரம் கூட ஒரு பிளேயர் வரல அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் பத்தி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். எப்படி இந்த 2026 ஐபிஎல்ல சிஎஸ்கே கப்படிப்பாங்க, அதுக்கு என்னென்ன பிளேயர்ஸ் வாங்கணும் அவங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் அப்படின்றத வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம டிலே இல்லாம லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இவங்க 43.4 crore கையில் வச்சிருக்காங்க. டீசன்ட் மணி, நல்ல தேவையான மணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒன்று ரெண்டு ஸ்லாட் தான் மிச்சம் இருக்கு. அதுக்கு இது ரொம்ப ரொம்ப அதிகம்னு தான் சொல்லலாம். அவங்க பேக்கப் பிளேயர்ஸே சூப்பர் பிளேயர்ஸ் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு கோர்ஸ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, சேப்பாக் ஸ்டேடியத்தை பத்தி பேசலாம். இது ஒரு ரினோவேஷன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஒரு இனோவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம், பெங்களூர்ல இருக்கும். மழை பெஞ்சாலும் சரி, வித்தின் 15 minutes மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் அங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ சென்னையில கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹீட்டிங் கேலரி இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் பண்ணினாலும் மேபி அந்த பிச்சு நம்மளுக்கு கிடைக்குமான்ற டவுட் இன்னும் இருக்குது. அதே ஸ்பின் ட்ராக் கிடைக்குமா, அந்த ஸ்பின் அசிஸ்ட் இருக்குமான்னு தெரியல. பட் ஆனா இருக்குன்ற மாதிரி தான் சோர்ஸ் சொல்லுது. ஹோப்ஃபுல்லி அந்த ஸ்பின் அசிஸ்ட் அவங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரியே நம்ம வச்சு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்டா இவங்களோட ஸ்குவாட்ல இவங்க பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும், அதாவது இப்ப இருக்கிற டீம் வச்சு இவங்க பிளேயிங் லெவல் பார்த்துட்டு அதுல என்னென்ன ஹோல்ட் இருக்கோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறது? கண்டிப்பா கண்டிப்பா. பிளேயிங் இப்போ இருக்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஓப்பனிங் வந்து மாத்ரே அலாங் வித் சஞ்சு. ஒன் டவுன் வந்து ரித்து, அவர் தான் கேப்டன் பண்ணுவாரு. டூ டவுன் தூபே அண்ட் த்ரீ டவுன் வந்துட்டு பிரவிஸ். பிரேன் ஒரு ஆ ஆ ஆ இன்டரப்ட் பண்றதுக்கு சாரி. நீ நம்பர் 4ல தூபே சொன்னேன். பட் ஆனா லாஸ்ட் சீசன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தூபே எங்க ஆடினாரா? 6 ஆடினாரு, 7 ஆடினாரு, 8 ஆடினாரு, 4 ஆடினாரு. ஒத்துக்கிறேன், சீசன் ஸ்டார்டிங்ல ஒன்னு ரெண்டு மேட்ச் 4 ஆடினாரு. மிச்சம் எல்லாமே ஒரு ஒரு 2 மேட்ச் 5 ஆடினாரு. மிச்சம் எல்லாமே 6 7 ஆடினாரு. அவர் திருப்பியும் நீ 4 கொண்டு போற, அது கரெக்டா? ஏன்னா 4 தான் அவரோட பெஸ்ட் பிளேஸ். ஏன்னா அவர் டூபே ஒரு பினிஷரை பார்ப்பாங்க. டு பி ஹானஸ்ட், நான் டூபே பினிஷ் பண்ணி நான் அது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஒண்ணு வருவாரு, நல்ல சிக்ஸ் ஹிட்டிங் அடிப்பாரு. அப்படி இல்ல அப்படின்னா ஸ்ட்ரைக்கை மாத்தி விட்டுட்டு அங்க போயிடுவாங்க, மேட்ச் தோப்பாங்க. ஆனா நீ சொன்ன இந்த ஃபோர்த் பொசிஷன் ரொம்ப ரொம்ப தூபேக்கு கரெக்டான பொசிஷன். நீ சொன்ன பாயிண்ட் நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தூபேவோட சிக்ஸ் ஹீட்டிங் எபிலிட்டி எங்க அப்படின்னு பார்த்தோம்னா அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ல மட்டும்தான். ஃபாஸ்டருக்கு வந்து அவர் ரொம்ப வீக்கா இருந்திருக்காரு. அதுவும் எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா ஷார்ட் பாலுக்கு அகேன்ஸ்டா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அவரை வந்து பினிஷரா ஆட வைக்காம மிடில் ஆட வச்சோம் அப்படின்னா, ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா ஆட வச்சோம்னா அவரோட பெஸ்ட்டை நம்ம இந்த சீசன்ல பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஆமா, கரெக்ட் தான். நீ நம்பர் 4 சொன்ன பேட்டிங் ஆர்டர்லாம் மாத்தி மாத்தி அனுப்புனாங்க. நீ சொன்னது கரெக்ட் தான். கண்டினியூ பண்ணுது. நம்பர் 6 அந்த ஒரு இது, போன சீசன் ஜடேஜா இருந்தாரு, இந்த சீசன் ட்ரேட் பண்ணதுனால அந்த ஒரு கேள்விக்குறி. நம்பர் 7ல எப்போதும் போல நம்ம தல தோனி. நம்பர் 8 மறுபடியும் சாம் கரன் இருந்த இடத்துல மறுபடியும் ஒரு கேள்விக்குறி வருது. நம்பர் 9ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கலீல் அகமத். நம்பர் 10 அன்ஷுல் கம்போஸ். 11 நூர் அகமத். இம்பாக்ட் பிளேயரா நாதன் எலிஸ் வருவாரு அப்படின்னு என்னோட கெஸ். வாட் அபவுட் யுவர்ஸ்? ஓகே. இப்போ பிளேயிங் லெவல்ல பார்த்ததுல இவங்களுக்கு ரெண்டு ஓட்டம் இருக்குது. அதை அந்த ட்ரேட் பண்ண ரீசன்னால ஒன்று அந்த ஃபினிஷிங் ரோல். போன வருஷம் இவங்க ஏன் தோத்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி அந்த ஷோலேயே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. வியூவர்ஸ் நீங்க பார்க்கலன்னா நான் மேலே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்க ஏன் போன வருஷம் தோத்தாங்க அப்படின்னா அந்த ஃபினிஷிங் ரோல். அவங்களுக்கு யாருமே சரியா ஃபினிஷிங் இல்லை. அன்பார்ச்சுனேட்லி ரவி ஜடேஜாவை முடிக்க முடியல. தோனியை சில மேட்ச் நிறைய மேட்ச் ட்ரை பண்ணாரு, ஆனா அவருக்கு யாரும் சப்போர்ட்டிங் ரோல் இல்லை. தூபே இறக்கி பார்த்தாங்க, தூபே ஃபெயில் ஆனாரு. அதனால நீ அந்த பினிஷிங் ரோலுக்கு இடம் விட்டுருக்க. ஆமா, கண்டிப்பா அந்த ரோல் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன், அதாவது தோனிக்கு அப்புறம் இல்ல தோனிக்கு முன்னாடி அங்க இருக்கிறதுக்கு இன்னொரு பிளேயர் தேவை. மித்தபடி இவங்க டீம் செட்டு. இப்போ ஓகே, இது 3 இதா பிரிச்சுக்கலாம் அவரோட ஸ்குவாட. டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், பவுலர்ஸ். இதுல யாரு எந்த இதுல சாலிடா இருக்குன்னு நீ நினைக்கிற? என்னை பொறுத்த வரைக்கும் போன சீசன் வச்சு பார்க்கும் போதும் கரண்ட் ஃபார்ம்ல இருக்கும் போது பார்க்கும் போதும் அவங்களோட டாப் 3 வந்து வேற மாதிரி இருக்கு. ஆயுஷ் மாத்ரேவா இருக்கட்டும், சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், ருத்ராஜ் ஜெய்க்வாடா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிவன் தூபே கூட எடுத்து வச்சுக்கலாம். அவங்களோட டாப் 4 வந்து சீல்டு. சொல்லு விஜய், சொல்லு சொல்லு. நான் உனக்கு ஒரு கிராஸ் கொஸ்டின் நான் உன்னை ஹாட் சீட்ல போட போறேன். நீ சொன்ன டாப் 3 ஃபீல்டு அப்படின்ட்டு. சஞ்சு சாம்சனோட இதை நிறைய யூடியூபர்ஸ் பேசியிருக்க மாட்டாங்க. நான் சில மீம்ஸ்லாம் பார்த்தேன், அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தேன்.
சஞ்சு சாம்சனோட ட்ராக் ரெக்கார்ட் சேப்பாக்ல பார்த்தோம்னா 5 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. அதுல வெறும் 11.8 தான் அவரோட ஆவரேஜ். ஸ்ட்ரைக் ரேட் 100. இந்த 5 மேட்ச்ல அவர் வந்து சேப்பாக்ல அவர் வந்து இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணது கிடையாதுன்னு சொல்றாங்க. அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரே 26. அதுவும் வந்து 105 106 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடினாரு. அதிகமா விக்கெட் ஆயிருக்காரு. 5 மேட்ச்ல 5மே அவுட் ஆயிருக்காரு. நாட் அவுட் ஆகும் முடிச்சது இல்ல. இது வந்து சஞ்சுவோட சேப்பாக் ரெக்கார்டு. அதுக்கப்புறம் நீ ஆயுஷ் மாத்திரை சொல்ற. ஆயுஷ் மாத்திரை எக்ஸலன்ட் டேலண்ட், சூப்பரா பண்ணாரு. நம்ம ரீசெண்டா கூட ஒரு ரோஹித்தோட ரெக்கார்டை முறியடிச்சேன்னு பார்த்தோம். பட் உன்னால போய் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மேட்சை தவிர எல்லாமே அவருக்கு ஃபிளாப், அவருக்கு ஃபெயில் ஆயிருக்காரு உள்ளூர் போட்டியில. ஸோ இப்படி இருக்கையில ஒருவேளை இவங்க ஃபார்முக்கு ரீகைன் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஐபிஎல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் கேம் நம்ம பார்த்துருப்போம். யாருப்பா இவன், இவனுக்குலாம் விளையாடவே தெரியாது அப்படின்றவருமே வந்து ஃபார்ம் ஆகி இவர் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா இது வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவான டாப் 3ன்னு சொல்லுவேன். இல்லைன்னா ஃபிளாப் ஆயிருமோன்னு எனக்கு தோணுது. உன்னோட கருத்து என்ன? நீ சொன்னது கரெக்ட் தான். ரீசன்ட் ஃபார்ம் ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப் சப்போஸ் கிளிக் ஆயிருச்சு அப்படின்னா கன்ஃபார்மா நான் சொல்றேன், இவங்க வந்து இந்த டாப் 4 வச்சு 6 ல இருந்து 7 மேட்ச் இவங்களால ஜெயிக்க முடியும். கிளிக் ஆயிருச்சு அப்படின்னா. அதே மாதிரி நீ மிடில் ஆர்டர் வந்தோம் அப்படின்னா பிரவிஸோட ஃபார்மை பத்தி நம்ம என்னங்க பேசுறது. இப்ப கூட போன மேட்ச்ல கூட டாம் டூம்னு அடி அடின்னு அடிச்சாரு. அதையும் நான் சொல்லிக்கிறேன். பிரவீன், இன்டர்வியூ பண்ணதுக்கு முன்னாடி இவரை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். பிரவீஸை வந்து பார்த்தோம்னா அவரோட பீக் எனக்கு முடிஞ்சிருச்சோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா சூப்பர், நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். அவரோட சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி இன்னும் அவருக்கு குறையல. சிக்ஸ் ஹிட்டிங் வந்து இன்னும் இருக்குது. பட் ஆனால் அந்த லாங் இன்னிங்ஸ் ஆட முடியுமா அவராலன்னா எனக்கு தெரியல. ஏன்னா நீ ரீசெண்ட் இன்னிங்ஸையும் எடுத்து பார்த்தேன்னா நல்லா குயிக் ஃபயரா அடிக்காரு, நல்லா ஸ்டார்ட் பண்றாரு. அந்த ஸ்டார்ட்டை கன்வெர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அதுதான் ஒரு மேஜரான ப்ராப்ளம் சிஎஸ்கேவோட போன வருஷம் ஸ்குவாட்லயுமே இருந்துச்சு. இதுல நான் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப் சப்போஸ் இந்த 4 பேர் டாப் 4 வந்துட்டு ஒரு 10 to 12 ஓவர்ஸ் ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அந்த இடத்துல உனக்கு வந்து பிரேவிஸ் வந்து நீ லாஸ்ட் வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லைல்ல. 20 பால்ல ஒரு 50 அதுதானே எதிர்பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த 20 பால் 50 கேப்பபிள் கண்டிப்பா பிரேவிஸ்க்கு இருக்கு, இப்பவும் இருக்கு. நீ சொன்னது கரெக்ட் தான். லாங் இன்னிங்ஸ் ஆடுவாரா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அந்த குவிக் ஃபயர் 20 பால்ஸ் 40 ரன்ஸ் அவருக்கு இப்பவும் கேப்பபிள் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். சரி, இப்போ இவங்களோட ஹோல்ஸ் எங்கெங்க இருக்குது, அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், இவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். நீ சொன்ன மாதிரி நம்பர் 6 5 வரைக்கும் சூப்பரா வச்சிருக்காங்க. ஒரு டெஸ்ட்ரக்டிவான பேட்டிங்னே சொல்லலாம். நம்பர் 6 இவங்க வந்து போன சீசன் அவங்களுக்கு அதுதான் பிரச்சனையாச்சு. நம்பர் 6ல யார் ஆடுவா, அந்த நம்பர் 6ல யார் ஆடுவா நீ நினைக்கிற? இதுல வந்துட்டு கேம் கிரீன் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் 90% வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டு கேம் கிரீன் வந்து கொல்கத்தா தான் போக போறாரு அப்படின்னு. கண்டிப்பா நிறைய நிறைய ஃபர்ஸ்ட் ஒரு திங்க சார்ட் அவுட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீ கண்டினியூ பண்ணு. என்னன்னா யூஎஸ் 3 பிளேயர்ஸ், அதாவது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த 3 பிளேயர்ஸ் வந்து இந்த இதுல வரமாட்டாங்க. யாருன்னா ஆந்திரே ரசல் ஐபிஎல்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. பேப் டியூப்ளசிஸ் 2026 ஆப்ஷன்ல அவர் வரமாட்டாரு. மேபி அதுக்கு அடுத்த வருஷம் வரலாம். அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்னு சொல்லல, இந்த வருஷம் இந்த ஆப்ஷன்ல நான் பேர் போடலன்னு சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் நான் வந்து வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 பேரை தான் மேஜரா எல்லாரும் போட்டு அரைச்சிட்டு இருந்தாங்க. இவங்க தான் எடுப்பாங்க, இவங்க தான் எடுப்பாங்கன்ட்டு. அந்த 3 பேருமே இல்ல. ஸோ அதனால மிச்சம் உள்ள பிளேயர்ஸ் தான் நாங்கள் அனலைஸ் பண்ணி போய் நம்மளுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். கண்டினியூ பண்ணி. ஈவன் ஈவன் நம்மளே சொன்னோம் மேக்ஸி இல்ல அப்படின்னா ரசல் சென்னை போவாங்க அப்படின்னு நம்மளே சொன்னோம். 2 பேருமே வந்துட்டு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்களுக்கு தேவை அந்த பவர் ஹிட்டிங் அண்ட் ஒரு பவுலிங் போடுற ஒரு ஆப்ஷன். 2 பவர் ஹிட்டர்ஸ் இல்ல அப்படிங்கும்போது கொஞ்சம் சிஎஸ்கேக்கு வந்து ஒரு தலைவலி தான் இருக்கும். உன்னோட கருத்து என்ன விஜய் இதுல? இவங்க கொஞ்சம் ஒரு பிளேயிங் லெவனை மாத்தி இவங்க வந்து பிளேயர்ஸை அதாவது திணிக்க பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்னன்னா நம்பர் 4 நீ யாரை சொன்னா தூபேன்னு சொன்ன. நான் அதை ஒரு ஸ்டெப் அவரை கீழே இறக்கிட்டு நம்பர் 6 பிரேவிஸ் கொண்டு போயிட்டு நம்பர் 5 தூபே கொண்டு வந்துட்டு நம்பர் 4ல ஒருவேளை நான் கேன்கிரீன் எடுத்தேன்னா கேன்கிரீனையும், இல்லைன்னா ஒரு வெஞ்சியரையோ ட்ரை பண்ணலான்ற மாதிரி எனக்கு தோணுது. நான் வெஞ்சியர் நல்ல ஒரு பிளேயர். நீ சொன்ன ஸ்பின் ஆடணும் அப்படின்றதுனால நம்ம ஆல்ரெடி பேசணும். அவரு ஒரு டால் பேட்ஸ்மேன், இல்லை ஒரு லெஃப்ட் ஹேண்டரு. அவருக்கு அசிஸ்டன்ட் பவுல் கொஞ்சம் ஒரு ஓவர் 2 ஓவர் அப்படி தள்ளி விடணும் அப்படின்னா தகவலாக தள்ளி விடவும் முடியும். அதனால நான் இங்க நினைக்கிறேன், அதாவது இந்த ஒரு ஸ்லாட்டுக்காக நீ அந்த 6 ஸ்லாட் சொன்னேன், அந்த ஸ்லாட்டை நான் அப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி அங்கிட்டு போலாமோ நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்? இப்படி நம்ம பண்ணோம். கீழே வந்து டெவால் பிரேவிஸ் நீ சொன்ன தலாகடியா அடிப்பாரு அப்படின்னு. அதனால அவரை வந்துட்டு தூபைக்கு கீழே இறக்கி விட்டு டெவால் பிரேவிஸ் அலாங் வித் இன்னொரு ஃபாரின் பிளேயர்ஸ் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ண நான் இனி நீ சொன்னது ஓகே. வெங்கடேஷ் ஐயர் வந்துட்டு நான் நம்பர் 4ல ஆடலாம், ஓகே, 2 டவுன். நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இன்னொன்னு நீ சொன்ன 2 ஓவர் அவள்கிட்ட தள்ளிடலாம் அப்படின்னு சொன்னேன். லாஸ்டா வெங்கடேஷ் ஐயர் எப்போ பவுலிங் போட்டாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல.
கொல்கத்தா அவர் வந்து பியூர் பேட்டரா தான் ஆடிட்டு இருக்காங்க. பெருசா அவர் வந்து அவரோட பவுலிங்கை வந்து டெஸ்ட் பண்ண மாட்டுக்காங்க. அதனாலதான் நான் வெங்கடேஷ் ஐயரை வந்து நோட் பண்ணி வச்சிருந்தேன். பட் வெங்கடேஷ் ஐயர் எப்போ லாஸ்டா பவுலிங் போட்டாருன்னு தெரியல. பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்த் பவுலர் கண்டிப்பா வேணும். நேதன் எலிஸ், நூர் அகமத், அன்ஷுல் கம்போஸ், கலீல் அகமத் 4 பவுலரு. அது போக பார்த்தோம்னா அந்த 2 ஆல்ரவுண்டர்ல வந்துட்டு 2 பேருமே பவுலிங் போடணும். நீ சொல்றது வரை பார்த்தோம் அப்படின்னா தூவேட்ட 2 ஓவர் தள்ளிட்டு வெங்கடேஷ் ஐயருக்கு போனாங்கன்னா அப்ப வேணா கரெக்டா இருக்கும். பிகாஸ் தூபே வந்து கரண்ட் ஃபார்ம்ல நல்லாவே பவுலிங் போட்டிருக்காரு. நம்ம இந்தியாவுக்கும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லயும் சரி நல்லா தான் பவுலிங் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கலாம். சரி, ஓகே, நீ சொல்றது அக்செப்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொன்று அவனுக்கு என்ன ஹோல் அப்படின்றத அந்த ஃபினிஷிங். பட் ஆனால் இவர் இந்த இடம் வந்து நமக்கு எப்படி தேவை அப்படின்னா, நல்ல ஒரு பவுலர் பட் ஹீ கேன் பேட். ஒரு டுவேன் பிரவாவை நம்ம பார்த்துருக்கோம், 4 ஓவர் நல்லா போடுவார், ஆனால் அவரால் பேட்டிங் பிடிக்க முடியும், சூப்பராக பேட்டிங் பிடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பிளேயர் தேவை. இவங்க வந்து தோனிக்கு மேட் ஆடலாம், தோனி கீழே ஆடலாம், எப்படினாலும் ஆடலாம். பட் தோனிக்கு ஒரு சப்போர்ட்டிவா அலாங் வித் தோனி அவங்க ஃபினிஷ் பண்ணணும். இது நீ யாருக்கு போவாங்க நீ நினைக்கிற? நான் ஒரு 2 பேர் நினைக்கிறேன், பட் நீ யாருக்கு போவான்னு நினைக்கிறேன்? நீ அதை ஃபர்ஸ்ட் சொல்லி. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க டீம்லயே ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு, ஜேமி ஓவர்டன் அப்படின்னு. ஜேமி ஓவர்டன் பத்தி பார்க்கும்போது கரண்ட் ஃபார்ம்ல இங்கிலாந்து சீரிஸ் அவங்க இது பண்ணாங்க. அதுல வந்துட்டு 3 மேட்ச்ல வந்துட்டு 146, ஒரு 42, ஒரு 68 ஆடினாரு. அதே மாதிரி பவுலிங்லயும் வந்துட்டு 3 மேட்ச் சேர்த்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. டீசென்ட் எக்கனாமி தான் போட்டிருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டீம்லயே வேற ஆல்ரெடி 1 இயர் டிராவல் பண்ணியிருக்காருங்கும் போது ஒன்னு ஜேமி ஓட்டனே போலாம். இல்ல அப்படின்னா நீ சொன்னதைப்படி பார்க்கும்போது பவுலிங்கும் போடணும், நல்ல பேட்டிங்கும் ஆடணும்னா ஜேசன் ஹோல்டர் போலாம். பிகாஸ் ஜேசன் ஹோல்டர் வந்துட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரீசெண்ட் டைம்ல பார்த்தோம், T10 லீக்ல ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பவுலிங்ல. ஹி கேன் பேட் ஆல்சோ. நல்ல ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு அவரால். அவருக்கு வந்து நிறைய சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கும்போது ஜேசன் ஹோல்டர் இல்ல அப்படின்னா ஆல்ரெடி டீம்ல இருக்கிற ஜேமி ஓவர்டனுக்கு போகலாம் அப்படின்னு நான் சொல்றேன். நான் ஒரு ஸ்டெப்பு அதிகமா யோசிச்சு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்பர் 7ல ஒரு டேவிட் மில்லரை ட்ரை பண்ணலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரும் ரீசெண்டாக ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு, அவர் வந்து குறை சொல்லிட முடியாது. ஒரு நல்ல பவர் ஹிட்டர், நல்ல ஃபினிஷ் பண்ண முடியும், நிறைய ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காவுக்காண்டியும் சரி, ஜிடி காண்டியும் சரி, எல்எஸ்ஜி காண்டியும் சரி, பஞ்சாப் காண்டியும் சரி, நிறைய முடிச்சு கொடுத்துருக்காரு. அவரை ஒரு பியூர் பேட்டரை நம்பர் 7ல ஆடி நம்பர் 8ல தோனியை கொண்டு வந்து கீழே ஒரு நல்ல ஒரு பவுலர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 4 பவுலர் நம்ம இங்கே வந்துடுது, நம்ம இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்து. அதோட ஒரு 2 ஆல்ரவுண்டர் நம்ம டீம்ல ஆட வச்சோம் அப்படின்னா அவங்களால பவுலிங் போட முடியும். ஸோ அப்படி நான் ட்ரை பண்ணுவேன் அந்த இடத்துல. நீ சொன்ன மாதிரி கரெக்ட், நீ சொன்ன மாதிரி ஜேசன் ஹோல்டர் அவரை ட்ரை பண்ணலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு மில்லர் அப்படி இல்லைன்னா லியாம் லிவிங்ஸ்டன் ட்ரை பண்ணுவாங்களோ. நான் இப்போ பிரவீன் இன்னும் ஒண்ணு இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பின்னர் தேவை. ஏன்னா ஜடேஜா போயிட்டாரு, அஸ்வின் போயிட்டாரு. அதாவது ஜடேஜா அஸ்வின்றது ரெண்டு கண்ணை இப்ப கேட்கல இல்ல இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அவங்க ஒரு ஸ்பின் கண்டிப்பா தேவை. அந்த நம்பர் 9 நம்பர் 10ல ஆடக்கூடிய ஒரு ஸ்பின்னர், ஒரு பியூர் ஸ்பின்னரா இருக்கணும். ஆல்ரெடி இவங்க வந்து வச்சிருக்காங்க, ஸ்ரேயஸ் கோபால் வச்சிருக்காங்க. பட் ஆனா வேற யாருக்கும் நல்ல மார்க்கில் போவாங்க, இல்லைன்னா வேற யாராவது அன்சப் பிளேயர் யாரும் போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த இந்தியன் ஸ்பின்னரா பார்க்கேன். பிகாஸ் சேப்பாக் வந்து ஒரு நல்ல ஸ்பின் கண்டிஷனா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபாரின் ஸ்லாட் ஆல்ரெடி 4 முடிஞ்சிருச்சுங்கும் போது அவங்களுக்கு இந்தியன் ஸ்பின்னர்ஸ் தேவை. அப்படிங்கிறதுனால 2 ஸ்பின்னர்ஸ் வந்து இப்போ வந்து மார்க்கி பிளேயர்ஸ்ல இருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா ரவி பிஷ்னாய் அண்ட் ராகுல் சகர். எனக்கு தெரிஞ்சு அவங்க யார் போவாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நானா இருந்தேன் அப்படின்னா ரவி பிஷ்னாய் போவேன். பிகாஸ் வந்து நிறைய கூகுள் யூஸ் பண்ணக்கூடிய பிளேயரு. ஒரு எண்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா லெக் சைடு வந்து நல்ல பெரிய அதுல வந்து நல்ல தூக்கி ஃபிளைட் பண்ணி கூகுளி போட்டார் அப்படின்னா டீப் மிட் விக்கெட்லயோ இல்ல ஸ்கொயர் லெக்லயோ ஆட வச்சு கேட்ச் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நானா இருந்தா ரவி பிஷ்னாய்க்கு போவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நல்ல ஒரு பாயிண்ட் தான். ரவி கிருஷ்ணன் ஆல்ரெடி குஜராத்துக்காண்டி ஆடிட்டு இருக்காரு, நாட்டில் நல்ல சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு ரவி கிருஷ்ணா எடுத்தோம் அப்படின்னா. இவ்வளவுதான் பிரவீன் ஹோல்ஸ் அடைக்கணும்னா அந்த 3 ஸ்லாட் அவங்களுக்கு பாக்கி இருக்கு. மேல வந்து வெங்கடேஸ்வரை பத்தி நம்ம பேசிட்டோம். தூபையும் பிரேவித்து கொஞ்சம் ஈழ இறக்கிட்டு வெங்கடேஸ்வரங்க ஆட வைக்கிறது. அதுக்கப்புறம் கீழே நல்ல ஒரு பவுலர் பேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீ ஒரு 2 ஆப்ஷன் சொன்ன, ஜேசன் ஹோல்டு இல்லைன்னா ஜெய்மி ஓட்டனே ஆட வைக்கலாமே, சூப்பரா இருக்காரு ஆடுறாரு அப்படின்னு சொன்னேன். நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு படி போயிட்டு டேவிட் மில்லர் ஆட வைக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கட்ஃபீலிங்கோட நான் சொன்னேன். அதுக்கப்புறம் கீழே நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்பின்னர் தேவை. அதுக்கு வந்து நீ சொன்ன ரவி பிஷ்ணா ராகுல் சகரை போகலாம் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ரொம்ப கண்டிப்பான ஒரு இது. இந்த பிளேயிங் லெவன்ல போனாங்கன்னா கண்டிப்பா இந்த டிராஃபி வின்னிங் டீம்ன்றதை நானும் ஒத்துப்பேன், நீயும் ஒத்துப்பேன் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சப்போஸ் நல்ல கிளிக் ஆச்சு அப்படின்னா அந்த டாப் 4 வச்சு அவங்க 7-8 மேட்ச் அழகா ஜெயிக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. அதனால நானும் வந்துட்டு இவங்க வந்து டிராபி வின்னிங் டீமா நானும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். உடனே நான் இப்போ ஒரு ஹாட் சீட்ல போடுற விஜய், ஒரு கட் ஃபீலிங்கோட நான் இந்த கொஸ்டின் ஒன்றை கேட்கிறேன். தோனி ஒருவேளை ஆடுவாரா மாட்டாரான்னு எனக்கு
தெரியல. பிகாஸ் அவர் வந்து அந்த மாதிரி தான் ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நானா இருந்தேன் அப்படின்னா, நீ ஒரு வெங்கடேஷ் ஐயரை வந்து நம்பர் 4ல சொன்ன. நானா இருந்தேன் அப்படின்னா டோனியை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். நம்பர் 4ல உர்வில் பட்டேல் போட்டுட்டு டோனிக்கு பதிலா இன்னொரு ஃபினிஷர் நான் தேடுவேன். பிகாஸ் சஞ்சு வந்துட்டு ஒரு விக்கெட் கீப்பர் ஆல்ரெடி டீம்ல இருக்காரு அப்படிங்கிறதுனால நம்பர் 4ல உர்வில் பட்டேல் ஆட வச்சுட்டு கீழே பிரவிஸ் ஆட வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பர் 7 நம்பர் 8 நம்ம சொன்ன மாதிரி ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன். இது நீ என்ன சொல்ற இது? ஓகே. அடுத்த செகண்ட் அதை பற்றி தான் போகலான்னு நினைச்சேன், எனக்கு நீயே கொண்டு போயிட்ட. அடுத்து நம்ம கடைசியாக வந்து பேக்கப் பிளேயர்ஸ் பார்த்து தான் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். பேக்கப் பிளேயர்னு சொன்னாலும் நீ சொன்ன தோனிக்கு வந்து ஆமாம் கண்டிப்பாக நிறைய பேர் சொல்கிறாங்க சேப்பாக்கில் ஒரு 4 6 டிஸ்ட்ரிக்ட் ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு வேளை நடந்துச்சு அப்படின்னா நீ வந்து உருவில் பட்டேல் சொல்ற விருது ஆட வைக்கலாம், இல்லைன்னா வெங்கடேஷ் ஐயரை ஆட வைக்கலாம். அப்படி ஆட வச்சாங்க அப்படின்னா ஒரு பேக்கப் பிளேயரா யாரை எடுக்கலாம் அப்படின்னா ஒரு மயங்க் அகர்வால் இருக்காரு, ஒரு மஹிபால் லோம்ரர் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு நல்ல இந்தியன் டேலண்ட்ஸ் இருக்காங்க. நான் ஒத்துக்கிறேன் தோனியை மேட்ச் பண்ண முடியாது அப்படின்றத ஒத்துக்கிறேன். பட் ஆனா ஓரளவுக்கு நம்ம இந்தியன் டேலண்ட் வச்சு கொஞ்சம் டிங்கரிங் பண்ண முடியும் அப்படின்னா இவங்க 2 பேரும் எனக்கு தோணுது. ஒரு மயங்க் அகர்வால் இருக்காரு, அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மஹிபால் லோம்ரர் இருக்காரு பினிஷிங்ல. கரெக்ட் தான் விஜய், அதுதான் பண்ணணும். பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு. நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து பேக்கப்னு பார்த்தோம் அப்படின்னா நேத்தன் எலிஸ்க்கு ஒரு பேக்கப் கண்டிப்பா தேவை. எனக்கு தெரிஞ்ச வந்து டஃபி எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து 36 இன்னிங்ஸ் T20 ஆடி இருக்காரு, 53 விக்கெட் எடுத்திருக்காரு, 7.3 எக்கனாமி, நல்ல பவுலரு. வருண் சக்கரவர்த்திக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காரு நம்பர் 1ல அப்படிங்கும்போது அவருக்கு போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நேத்தன் எலிஸ் மாதிரியே ஒரு பவுலர் வேணும், அவங்களுக்கு நிறைய ஸ்லோவர் டெலிவரி வேணும் அப்படின்னா ஸ்டிஸுக்கு போகலாம். பிகாஸ் மொத்தமா ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா 301 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு T20ல, 378 விக்கெட்டு, சேம் அதே மாதிரி 7.4 எக்கனாமி, சேம் அதே மாதிரி நேத்தன் எலிஸ் மாதிரியே நல்ல ஸ்லோவர் ஒன் போடுவாரு, நல்ல ஃபாஸ்டர் டெலிவரி வச்சிருக்காரு. அப்படிங்க போய் ஃபிஸுவும் பேக்கப்பா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நூர் அகமதுக்கு பேக்கப்னு பார்த்தோம்னா நூர் அகமது வந்து ஒரு சைனாமேன், பட் நான் சொல்றது வந்து ஒரு லெக் ஸ்பின்னர். ஆதித்யா அசோக்னு ஒரு நியூசிலாந்து பிளேயரு. அவர் வந்துட்டு இப்போ ரீசெண்டா நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. மெயினா சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு நியூசிலாந்து பிளேயர். நம்ம பிளெமிங் வந்து எடுக்காரா அப்படின்னு பார்க்கலாம். ஏன் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு ரீசெண்ட் மேட்ச்ல வந்துட்டு ஒரு லிஸ்டே மேட்ச்ல ஒரு 61 நாட் அவுட், 38 பால்ஸ்ல நல்ல ஹார்ட் ஹிட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவங்களுக்கு வந்து பினிஷிங்லயும் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த லெக் பிரேக்கருக்கு போவதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆதித்யா அசோக். அந்த பிளேயர் எனக்கு யாருனே தெரியல, நீ வந்து டிஃபரன்ஸ் ஸ்டார்ட் தான் சொல்லியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி நான் அந்த வீடியோ முடிச்சு அதை பற்றி நான் செக் பண்ணி பார்க்குறேன். இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேக்கப் பிளேயர் அப்படின்னா பேசருக்கு பேக்கப் வேணும் அப்படின்னா ஒரு மோகித் சர்மா இருக்காரு, ஆகாஷ் மதுவால் இருக்காரு, ஜெரால் கோயிட்ஸி இருக்காரு. அது போல ஸ்பின்னருக்கு நம்ம இந்தியன் ஸ்பின்னர் அதாவது நீ ரவி பிஷ்ணாய் போவாங்கன்னு சொன்னேன், ஒருவேளை அவங்களுக்கு பேக்கப் வேணும் அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட ஸ்ரேயஸ் கோபால் இருக்காரு. அதுவும் போக நீ 10 இருந்துச்சு அப்படின்னா ஒரு கரண் சர்மா வாங்கி வச்சேன்னா அதை நீ பேக்கப்பா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீ சொன்ன மாதிரி அகில் ஹுசைன். ஓவராலா பார்த்தோம்னா இவங்களோட கரண்ட் ரீடென்ஷனும் சரி, அவரோட பெஞ்ச் பிளேயர்ஸும் சரி, அதாவது இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் எடுத்தாங்க, இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஹோல்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபினிஷிங் எடுத்துட்டாங்க, நல்ல ஒரு பேக்கப் பிளேயர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க டைட்டில் வின்னிங் டீமுக்கு டிசர்வ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் விஜய், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதை மட்டுமே அவங்க வச்சு எடுத்தாங்கன்னா கூட நல்ல டீமா அமைவாங்க. இந்த பேட்டிங் லைனை போனா கூட அவங்களோட பேட்டிங் வந்து தாறுமாறா இருக்கு. நம்பர் 8 வரைக்குமே வந்து சாலிட் பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது நல்ல கப் வின்னிங் டீம், சாம்பியன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி பார்ப்போம் இவங்க வந்து 6th சாம்பியன்ஷிப் அடிப்பாங்களா, தோனிக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல ஃபேர்வெல் அமையும்ன்றதை நானும் பிரவீனும் வந்து விஷ் பண்ணிக்கிறோம். சிஎஸ்கே பத்தி எல்லாமே நாங்கள் பேசுகிறோம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பிளேயிங் லெவன் எதா இருக்கும், இல்லை யாரை யாரை எடுப்பாங்கன்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம சாம்பியன் டீமான ஆர்சிபி, அதுக்கு முன்னாடி இன்னொரு 5 டைம் சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ், இவங்க 2 பேரையும் பத்தி நம்ம பேச போறோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணி வச்சிருங்க. அந்த ஹைப் பட்டன்லாம் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நானும் பிரவீனும் உங்களை அடுத்த ஐபிஎல் ஷோல பார்க்குறோம். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜய் அண்ட் பிரவீன். பாய்.